ஆறுதல் சொல்ல என்ன இருக்கு? அல்லாஹ் போதுமானவன். தொடர்மழையால் எங்கும் செல்ல முடியாமலும் வெள்ளப்பெருக்கால் உயர்ந்த இடங்களை தேடி ஓடிய அந்த தருணங்களிலும் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்ற பீதியில் குடும்பங்களோடுதானே ஒன்றாக இருக்கின்றோம் என்ற தைரியத்தில் ஒரு கிராமம் இருந்தது. அதுதான் இலங்கையின் இயற்கை அழகில் ரம்யமான ரம்புக்கெலா கிராமம். ஒரு சில நிமிடங்களில் உயரமான மலைச்சரிவுகள் இடிந்து பல குடும்பங்கள் தங்களது வீடுகளையும் அன்புக்குரியவர்களையும் இழந்து நிற்கிறது. கண்ணுக்கென்ன தெரிகிறது மண் மற்றும் இடிபாடுகளின் கீழ் மறைந்து போன வீடுகள், வெளியேற வர போராடிய மக்களின் அவலக்குரல் நொடியில் மாறிப்போன ஒரு அமைதியான பசுமை கிராமம். இது போன்று இயற்கை பேரிடர் ஏற்பட்டால் உடனடியாக உயிர்கள் மட்டுமல்ல, மக்களின் வாழ்நாள் நினைவுகள், வாழ்க்கை நிலை கனவுகள் அனைத்தும் அழிந்து போகின்றன. இதனால் ஏற்பட்ட துயரத்தை இந்த பேராபத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் என் இதயம் கனிந்த ஆழ்ந்த இரங்கல்கள். தங்கள் குடும்பத்தினரை, உறவினரை, நண்பரை இழந்தவர்களுக்காக நான் மனமாற பிரார்த்திக்கின்றேன். பாதிக்கப்பட்டோர் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப தேவையான மனிதாபிமான உதவிகள், பாதுகாப்பு அவர்களிடம் விரைவில் சென்றடைய வேண்டும். இவ்வாறு இயற்கை எச்சரிக்கை என்று தாக்கும் போது நாம் மனிதர்களாக ஒன்றுபட்டு அவர்களுக்கு துணியாக நிற்பதும் ஊக்கமும் ஆதரவும் வழங்குவதும் நமது கடமை. ரம்புக்கெலாவின் இந்த துயரம் மறக்க முடியாத ஒரு நினைவாகும். இது எதிர்காலத்தில் மலைப்பாங்கான பகுதிகளுக்கான பாதுகாப்பு ஆய்வுகள், முன்னெச்சரிக்கை அமைப்புகள், நிலச்சரிவு தடுப்பு நடவடிக்கைகள் ஆகியவை மேலும் பலப்படுத்தப்பட வேண்டிய அவசியத்தை நினைவூட்டுகிறது. ரம்புக்கெலா மக்களே, உங்கள் துயர் எங்களுடையது, நாங்கள் உங்களுடன் உள்ளோம். யா அல்லாஹ், ஏற்பட்டிருக்கின்ற அந்த அவல நிலையை சீரமைப்பாயாக. இன்னும் துயர் செய்திகளை தந்துவிடாதே. எமது உறவுகளை பாதுகாப்பாயாக. மரணித்தவர்களுக்காக மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவர்க்கத்தை கொடுப்பாயாக. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணங்கள் கிடைக்க வழிவகுப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.